மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்ய வேண்டியது தவிர்க்க முடியாத காரணத்தால் பதிவு செய்ய முடியவில்லை. எனவே திங்கட்கிழமை பதிவு செய்கின்றோம். இன்றைய தினம் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆம், இன்றைய வாரம் கூட பல்வேறு சம்பவங்கள் நாட்டிலே நடந்திருந்தாலும் கூட இன்று பேசும் பொருளாக குறைவாக இலங்கை மக்களுடைய உலகமெங்கும் பேசுபொருளாக இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்களுடைய கைது. அவர் ஏன் கைது செய்யப்பட்டார், எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற பல்வேறு விடயங்கள் வெளியாகி இருக்கின்றது. உண்மையிலே ஒரு நிதி மோசடி என்கின்ற சுருக்கமாக சொன்னால் அரசு நிதியை மோசடி மூலமாக வெளிநாடு பயணம் ஒன்றின் போது அவருடைய துணைவியாருக்காக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே ஜனாதிபதி அவர்களிடம் செயலாளராக இருக்கின்ற ஒருவர் செய்த முறைப்பாட்டினை தொடர்ந்து இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை குற்றவியல் தடுப்பு முகாமுக்கு வரவழைக்கப்பட்டார். குற்றவியல் விசாரணை குழுவால் வரவழைக்கப்பட்டார். அங்கே அவரை 4 மணித்தியாலத்துக்கு மேல் விசாரணை செய்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தி நீதிமன்றத்திலே அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்தபடியால் அவருக்கு பலவித உபாதைகளுக்கு உள்ளாகினாலும் அதனால் இப்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் எவ்வித பேதமின்றி எல்லோரும் ஒன்றிணைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. முன்னாள் இந்நாள் என்று பல்வேறு ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. சஜித் பிரேமதாசா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதை தவிர்த்து ஏனையோர் தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டும் ஒருவரும் கலந்து கொள்ளவில்லை. அதை தவிர்த்து ஏனையோர் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சரத் பொன்சேகாவும் கலந்து கொள்ளவில்லை. அனைவரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நீதிமன்றத்திலும் சரி, வெளியிலும் சரி, நீதிமன்றத்திற்கு வெளியிலும் சரி பல்வேறு கருத்துக்களை நாங்கள் காணக்கூடிய இருந்தது. அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே உரையாற்றிய இலங்கை முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரஹூப் ஹக்கீம் அவர்கள் குறிப்பாக அவர் கூறிய கருத்துப்படி என்னென்றால், முன்னாள் ஜனாதிபதி அவர்களை விசாரணைக்கு அழைத்ததோ அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுத்ததோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமன். ஆனால் அது செய்கின்ற முறை சற்று பிழையானது, இது வேறு விதத்தில் கையாண்டிருக்கலாம். குறிப்பாக அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ஒரு பி ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டு அந்த பி ரிப்போர்ட் நீதவான் முன் சமர்ப்பிக்கப்பட்டு நீதவான் அதுக்கு பிறகு அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்திருக்கலாம் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏனைய எதிர்க்கட்சிகளை பொறுத்த மட்டில் இது ஒரு அரசியல் பழிவாங்கலா, இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா? முன்னாள் பொதுவாக சிறை அதிகாரி, சிறை ஆணையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுதும் சரி, அல்லது முன்னாள் போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சரி, அவர்களுக்கு கைவிலங்கு இடப்படவில்லை. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு கைவிலங்கு விடப்பட்டது ஏன்? நீண்ட நேரமாக அவருடைய உடல்நிலையில் அக்கறை கொள்ளாதது ஏன்? அந்த உடல்நிலை அக்கறை கொள்ளாதனால்தான் அவர் உபாதைக்கு உள்ளானார். ஐசியூவில் அவரை அனுமதிக்கும் அளவுக்கு ஏற்பட்டது என்று பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கின்றன. இந்த கருத்துக்கள் தொடர்பாக சிவலிங்கம் எவ்வாறு சொல்கிறார் என்று பார்ப்போம். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம் நேரலே. இன்று ஒரு மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த பிரச்சனையை ஒவ்வொரு விதமாக பலர் வியாக்கியானம் செய்கிறார். அந்த அடிப்படையில் என்னுடைய பார்வை என்னென்றால், 2024ஆம் ஆண்டு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டு மக்களால் பெரும்பாலான நாட்டு மக்களுடைய ஆதரவோடு அதிகாரத்துக்கு வந்த வேளையில் நாடு நிதி அடிப்படையில் மிகவும் வங்குரோத்தின் நிலைமையில் இருந்தது. நாட்டின் பொருளாதாரம் மிகவும்
கீழான நிலைமையில் இருந்தது. நாட்டு மக்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எந்த பாதுகாப்பும் இருக்கவில்லை. இந்த நிலைமையில் என்ன நடந்திருக்கின்றால் அரசு அதிகாரிகளும் அதிகார வர்க்கத்தினரும் சாமானிய மக்களுக்கான பாதுகாப்பை கைவிட்டு மக்களை ஒரு ஒரு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளியிருந்தார்கள். இது 2024 ஆண்டு நிலைமைகள். அப்போது 2024 ஆண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த சில மாதங்களுக்குள்ளாகவே இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்துவிடும், தப்பித்து கொள்ள முடியாது, வெகு விரைவில் இந்த அரசாங்கம் கவிழ்ந்துவிடும், பணவீக்கம் அதிகரித்துவிடும், வெளிநாடுகள் கடன் கூடாது, இந்த மாதிரியான ஒரு நிலைமையிலே தான் இந்த 2024 ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை நாங்கள் பார்க்கல நாட்டின் இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகம் ஒரு நியாயமான நிலைமைக்கு மாற்றமடைஞ்சிருக்குது. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. உல்லாச பயணத்தில் விரிவடைந்திருக்குது. அதிக உல்லாச பயணிகள் நாட்டுக்கு வருகிறார்கள். அதனால உல்லாச பயணிகளால் வரக்கூடிய வருமானமும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலைமையில நாங்கள் அடுத்து பார்க்கணும், நாட்டின் நீதித்துறை மக்களால நம்ப முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது. அரசியல் தலையீடுகள் அதிகரிச்சிருந்தது. இப்பொழுது ஐஜிபியா இருந்தா என்ன, சிறைச்சாலை பெரியவராக இருந்தா என்ன, முன்னாள் மந்திரியா இருந்தா என்ன, அல்லது முன்னாள் ஜனாதிபதியா இருந்தா என்ன, சட்டத்துக்கு முன்னாலே அவர்கள் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாட்டில் அதாவது நீதித்துறை தொடர்பாக மக்களுக்கு ஓரளவு நம்பிக்கை வளர தொடங்கி இருக்கிறது. இந்த கைதுகளை கடந்த காலங்களில் அரசியல் பழிவாங்கல் என்று நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் என்கின்றதை விட அவருடைய குற்றத்துக்கேற்றவாறான தண்டனைகளும் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. எனவே நாங்கள் இதை எவ்வாறு பார்ப்பது? அரசியல் பழிவாங்கல் என்று பார்ப்பதா, அல்லது சட்டம் தன்னுடைய வேலையை செய்கிறதுன்றதை நாங்கள் கொள்றதான்? உதாரணமாக உங்களுக்கு தெரியும், 30 வருட காலமாக நாட்டில் போர் நடந்து கொண்டிருந்த போது எவ்வளவு பேர் சட்டத்துக்கு புறம்பாக கொல்லப்பட்டார்கள், சட்டத்துக்கு புறம்பாக காணாமலாக்கப்பட்டார்கள், இதனால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு லசந்த விக்ரமசிங்க என்கின்ற பத்திரிகையாளர் 2009 ஆண்டு கொல்லப்பட்டார். அவருடைய விசாரணைகள் இன்றைக்கும் பூரணமடைந்து வழக்கு விசாரணைக்கு அது செல்வதற்கு தயாராக இருக்கிறது. ஹீத் நோயர் என்கின்ற இன்னொரு பத்திரிகையாளருடைய விசாரணை முடிவடைஞ்சு இப்பொழுது சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. எக்னாலியா கூட என்கின்ற இன்னொரு பத்திரிகையாளர் விசாரணைகளும் முடிவடைந்து அதுவும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. இனி இந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது கடந்த இந்த 75 ஆண்டுகளில் எது நடக்காதென்று நாங்கள் பார்த்தோமோ அதுக்கு மாறான பல விசாரணைகள் இன்றைக்கு வெளியில் வந்திருக்குது. இவைகள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. ஈஸ்டர் சண்டே சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெகு விரைவில்
நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இனி நீதித்துறை, போலீஸ் நிர்வாகம், சிறைச்சாலை திணைக்களம் என்பதெல்லாம் இப்பொழுது சுயாதீனமாக இயங்க தொடங்கி இருக்கின்றன. இதன் காரணமாக மக்கள் இந்த நிறுவனங்களை இப்பொழுது படிப்படியாக நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமானது. தங்களுக்கு ஒரு சட்டம், அதிகாரத்திலே உள்ளவைக்கு ஒரு சட்டம் என்கின்ற நிலைமைகள் படிப்படியாக மாறி நாட்டில மனித உரிமை என்றது எல்லாரையும் பாதுகாக்கின்ற ஒரு அம்சம் என்கின்ற ஒரு மாற்றம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதென்ன, அது மட்டுமில்லை. இப்பொழுது நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்தோம், இந்தியாவில், அதாவது இந்த போர்க்காலங்களில் இந்தியாவில் அரசியல் தஞ்சம் கோரிய பலர் எங்களோட நாட்டுக்கு, அதாவது மீள தங்களுடைய நாட்டுக்கு வருவதற்கான தடைகள் பல இருந்தன. உதாரணமாக பொருத்தமான பத்திரங்கள் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் உள்நாட்டுக்கு திரும்பி வருவதற்கான சங்கடங்கள் பல இருந்ததை நாங்கள் அறிவோம். ஆனால் இப்பொழுது அரசாங்கம் இது குறித்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த அரசாங்கம் இலங்கை பிரஜைகள், அகதிகளாக வெளிநாட்டுக்கு போனவர்கள் நாட்டுக்குள் வருவதற்கான சகல ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் எடுக்கப் போவதாக கூறப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது, கடந்த 75 ஆண்டுகளை விட கடந்த 10 மாதங்களாக பதவியில் உள்ள சாதாரண ஒரு குடிமகனின் தலைமையிலான இந்த அரசாங்கம் பாரிய அடிப்படை மாற்றங்களை நோக்கி செல்கிறது. இதன் பின்னணியில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சரியாக நடத்தவில்லை என்ற விவாதங்கள் எல்லாம் இந்த மாற்றங்களுக்கு பின்னணியிலே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. கடந்த கால அதிகார வர்க்கத்தின் நலன்களை அனுபவித்த பிரிவினர் இப்பொழுது சாதாரண குடிமக்களுக்கான வாய்ப்பு, நீதி, நியாயங்கள் வழங்கப்படும் போது அந்த கடந்த கால அதிகார வர்க்கத்தினர் அது தங்களுடைய அந்த வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக நினைக்கிறார்கள். எனவே இந்த பின்னணியில இருந்துதான் இன்று நடக்கிற அரசியல் மாற்றங்களை நாங்கள் அவதானிக்க வேணும். தொடர்ந்தும் இந்த மாதிரியான ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கான மாற்றங்களை நோக்கி நாங்கள் மக்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு என்னால் கூறக்கூடிய ஒரு கருத்தாகும். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிவிசியின் அரசியல் உரையாடல். இன்று ரணில் அவர்களுடைய கைது தொடர்பாக, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆம், இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த ரணில் அவர்களுடைய கைது மிக ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கை, எனவே அரசாங்கத்தின் சகல இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து செயற்படும் என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கின்றீர்கள்? இது ஜனநாயக விரோத நடவடிக்கையா அல்லது சட்டத்துக்கு முன் சமன் என்று கூறுகின்ற கருத்தோடு நாங்கள் போகலாம்? வணக்கம், நேர்களுக்கு வணக்கம். நான் நினைக்கல இது ஒரு பைனரியா, இரட்ட பாட்டுல இந்த விஷயத்தை பார்க்கலாம். இந்த ரணில் ஜனாதிபதியால் கைது செய்யப்பட்ட விஷயங்கள் பல பரிமாணங்களை கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுல மைய பொருளா இருக்கின்றது, நீங்கள் எல்லோரும் குறிப்பிட்டது போல, ரணில் அமெரிக்கா கியூபாவுக்கு 2023ஆம் ஆண்டில் ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அது வரும் வழியில் லண்டனில் இங்கிலாந்தில் தரித்து நின்று சென்றிருக்கின்றார். இங்கிலாந்தில் தரித்து 2 நாட்கள் நின்ற போது 16.6 மில்லியன் 1 கோடிக்கு மேற்ப 1.6 கோடி ரூபாய் அரச திரைசேரியில் இருந்து இங்க லண்டனில் செலவு செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வமாக
விண்ணப்பிக்கப்பட்டு நிர்வாகத்தினால் அதிகாரிகளினால் திரைசேரி அதை அனுமதித்தது. இதுதான் நடந்தது. அதை தற்பொழுது அதை பற்றிய சர்ச்சைகள் அவ்வப்போது இருந்தாலும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்க. இந்த அரசியலை பொறுத்தவரையில இதுவரைக்கும் வந்ததுல ஒரு ஜனாதிபதிய இலங்கை வரலாற்றில் முதலாக கைது செய்து தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் இந்த வழக்கு இது இலங்கையில் இந்த குற்றப்பிரிவுகளை குற்றங்களை விசாரிப்பதற்கு பைனான்சியல் FCID என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது. அது பைனான்சியல் விவகாரங்களை விசாரிக்கும். மற்றது CIA BOC என்று சொல்லி, அதாவது குற்ற இதுகள் லஞ்ச ஊழல் லஞ்சம் தொடர்பான விசாரணை கண்டிருக்கப்படுற கமிட்டி. மற்றது CID என்றது குற்றப்புலனாய்வு பிரிவு. இந்த குற்றப்புலனாய்வு பிரிவு யாராவது முறையீடு செய்த குற்றப்புலனாய்வு பிரிவுக்கோ போலீசாரிடமோ யாராவது எந்த சிட்டிசனாவது முறையீடு செய்யும் பொழுது அந்த முறையீடு தகுதியானதாக இருந்தால் அதை நீதிமன்றம் அதை தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி அந்த விசாரணைகளில் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருப்பதாக என்று உறுதியாக இந்த போலீசாரோ CID-யினரோ நம்பினால், குற்றப்புலனாய்வு பிரிவினரோ நம்பினால் அவற்றை ஒரு நீதிமன்றத்திடம் ஒப்படைப்பதுடன் அவர்களுடைய வேலை முடிந்துவிடும். அந்த வகையில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இது வந்தது. தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிபதியாக அல்லது இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருப்பவர் சானி அபயசராக முன்பு அவர் இருந்தவர். அவர் பின்னணியும் இன்னொரு விஷயமாக இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க அவர்களால் இது கொண்டு போகப்படும் என்று விசாரிக்கப்பட்டது. 30க்கு மேற்பட்ட சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டன ஏற்கனவே. அத்துடன் இந்த விசாரணைக்காக ரணில் அவர்களையும் அவர்களது வழக்கறிஞர்களையும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து அவருடைய வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டு இது தகுந்த ஆதாரங்கள் இருக்க கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற முடிவிற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு வந்தது. அங்க கொண்டு போன இடத்துல நீங்கள் சொன்ன விடயங்கள் நடந்து தற்பொழுது ஒரு பிணை மறுக்கப்பட்ட நிலையில் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. பிணை கோருவதற்கான மனு நாளை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் திரும்ப வர இருக்கு. ஆகவே நாளை என்ன மாதிரி இந்த நீதிமன்றம் என்ற ஒருவருக்கு தெரியாது. அது நாளைக்கு தான் தெரிய வரும். பிணையை அனுமதிப்பதா இல்லையா என்பதை யாருமே தீர்மானிக்கல, அரசாங்கமும் தீர்மானிக்க முடியாது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தின் நீதிபதி தான் தீர்மானிக்க முடியும் என்பதான் இன்று நிலைமை. சிவலிங்கம் சொன்னது போல் பெரிய பாரிய மாற்றங்கள் எதுவும் வராவிட்டாலும் இந்த விடயம் குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றம் தீர்மானிக்கும் நிலைமை வந்தது ஒரு ஆரோக்கியமான விடயம் தான் பார்க்க வேண்டும். அதை எல்லோரும் வரவேற்கின்றார்கள். அது எந்த லிபரல் ஜனநாயகவாதிகள் அனைவருமே நினைக்கின்றார்கள் அந்த சட்டம் உரிய வகையில் செயற்படுவதாக இருந்தால் இந்த ப்ரொசீஜர்ஸ் இந்த ஒழுங்கு முறை அமலில் இருக்க வேண்டும் என்று நம்புகின்றார்கள் பெரும்பாலானவர்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இதே மாதிரி வேறு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வேற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அலுத்கமா மற்றது அனில் பெர்னாண்டோ போன்றவர்கள் 20 வருடத்துக்கு மேற்பட்ட சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 25 பேருக்கு மேலான அமைச்சர்கள், MP-க்கள், வடகிழக்கு தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு சொத்து சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு வழக்குகள் விசாரணைகள் பப்ளிக்காவே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஜனாதிபதியை இந்த மாதிரி கொண்டு போனது என்ன சட்டப்படி சரிபில்லை என்பது அது கோர்ட் சம்பந்தமான விஷயம். அவர்களாம் தீர்மானிக்க வேண்டும். இதை சகல தரப்பினருமே ஒரு அரசியலாக்க முயற்சியில் கணிசமாக ஈடுபடுகிறார்கள் என்று தெரிகிறது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் என்றும் இல்லாதவாறு இந்த எதிர்கட்சியை இந்த விஷயங்கள் ஒற்றுமையாக்கி இருக்கின்றது. சிவலிங்கம் அவர் குறிப்பிட்டது போல, ராமன் நீங்கள் உங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல சஜித் பிரேமதாசா, சந்திரிகா துவக்கம், சம்பிகா எல்லா எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த இதை எதிர்க்கின்றன. இதில் சில சட்டவாளர்களும் நான் பேசிய அளவு சொன்னார்கள் இந்த 30க்கு மேற்பட்ட சாட்சியங்கள் இருக்கும் பொழுது இதை நீதிமன்றத்திற்கு கொண்டு போவதற்கு நீதிமன்றம் இதை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி இருக்கலாம்
ஏன்னா இறுதியாக சட்டமா அதிபர் தான் இந்த முடிவுகள் எடுக்க போகின்றது. ஆகவே இந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் சுருக்கமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கும். தண்டனை என்ன என்பதை பற்றி கோர்ட்டுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம். இதுக்கு இந்த சட்டமாதிபர் திணைக்களம் இது தகுதியான ஒரு வாதத்துக்கு நின்று பிடிக்குமா கோர்ட்டில் என்ற விடயத்தை அவர்கள் தீர்மானித்திருக்கலாம். அது இந்த சர்ச்சையை குறைத்திருக்கும், அரசியலாக்கப்படுதலும் குறைந்திருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. இப்பொழுது இந்த நாடகம் என்று நான் சொல்லுவது என்னன்னா, வெள்ளிக்கிழமைக்கும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு இடையில் உள்ள நாட்களில் இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது. சில ஆங்கில பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் இன்றைய பத்திரிகைகள் சில பேர் சொல்கின்றன இந்த நாட்டில் பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்றன. பாதுகாப்பு அமைச்சர் மீது உதவி பாதுகாப்பு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றது. மற்றது நிதி அமைச்சர் இன்னொரு அமைச்சர் ஜெயக்கொடி அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. இவ்வாறான விஷயங்களில் இருந்தும் மற்றது பொதுவாக பொருளாதார நெருக்கடிகள் சாதாரண மக்கள் மத்தியில் டாக்டர்ஸ் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், போஸ்டல் ஒர்க்கர்ஸ் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குழப்பங்களை திசை திருப்புவதற்காக இந்த விடயங்களை அரசாங்கம் விரும்புவது போல் தான் தெரிகின்றது. ஆனால் அரசாங்கம் விரும்புவது போல் இந்த விடயங்கள் நடந்தாலும் எதிர்கட்சியை பொறுத்தவரையிலும் இது இருதரப்பும் அரசியல் செய்வதற்கு இது ஒரு அனுகூலமான சூழ்நிலையை தோற்றிருக்கான்னு சொல்லணும். எதிர்கட்சியை பொறுத்தவரை அவர்கள் அனைவரும் ஒருமுகப்பட்டு இந்த அரசாங்கம் பல நெருக்கடியை எதிர்நோக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். பொருளாதார ரீதியாக, நிர்வாக ரீதியாக, மற்றது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது தொடர்பாக பல சிக்கலான கஷ்டமான காலகட்டங்களுக்குள்ளால் போகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக, மற்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக, ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்காக இவ்வாறான பிரச்சனைகள் இவர்கள் எந்த அளவு தூரம் தங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான விருப்பத்துடன் செயற்படுகின்றார்கள் என்பது கடுமையான கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற நேரத்துல இந்த விடயம் அதிலிருந்து திசை திருப்புவதாக இருக்கின்றது என்று கருதப்படுகின்றது. ஆகவே இந்த சட்டம் என்ன மாதிரி தனது வேலைகளை செய்ய என்பது பற்றி வியாக்கியானப்படுத்துவது அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான விடயமாக இருக்காது. சட்டம் ஒரு நாட்டில் சீரான அரசாங்கம் உள்ள ஒரு நாட்டில் சட்டம் தனது வேலையை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கு. அதை செய்வதே தாங்கள் ஒரு சாதனை என்று சொல்வது ஒரு அரசுக்கு அழகல்ல, நல்ல அரசுக்கு அழகல்ல. அந்த சட்டம் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். உண்மை பல காலமாக அது பல குளறுபடிகள் இருந்தன. இந்த அரசு அதை நீதித்துறையை சுயாதீனமாக இயங்க வைப்பதற்கு தன்னாலான முயற்சிகள் எடுக்கிறது தெரிகின்றது. அதை அந்த வேலையை செய்யட்டும். அவர்கள் அந்த வேலையை செய்வதனால் மாத்திரம் இந்த அரசுக்குள்ள ஏனைய பொறுப்புகளை, அது மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டு ஜனாதிபதி முறையை ஒழிப்பதாக, இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் மற்ற சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவை, வாழ்க்கை தரத்தை கூட்டுவது என்ற பிரச்சனை சரி, இவற்றுக்கு பதிலீடாக இதை செய்ய முடியாது என்பதை அரசாங்கம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த விவகாரம் நாளைக்கு பிணையில் விடப்படுவாரா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். பிணையில் விடுவிக்கப்படாவிட்டால் நாட்டில் ஒரு மத்தியதர வர்க்கத்தினரிடையே அல்லது சாதாரணமாக அதிருப்தி அடைந்த மக்களிடையே ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அரசியல் திரட்சிகளை கொண்டு வருவதற்கான சாத்தியங்களும் இருக்கு. இது இருவர்களினதும், அரசு தரப்பினரதும் எதிர்கட்சிகளினதும் அரசியல் வியூகங்கள் எவ்வாறு தாங்கள் நகர்த்த போகின்றார்கள் என்பது தான் இது தங்கி இருக்குது ஒழிய இந்த விடயங்கள் நாட்டின் நிலைமையை வேறு விதத்திலும் மாற்றாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு தண்டப்பட்டு நடக்க வேண்டும். அரசாங்கம் தான் கொடுத்த வாக்குறுதிகளை அரசு தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதுதான் இங்கு முக்கியமானது நினைக்கின்றேன். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். இன்றைய அரசியல் உரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவருடைய கைது தொடர்பாக பேசுகின்றோம். ஆம், ஜெகநாதன் எனக்கு சரியாக தெரியவில்லை. அதாவது ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் அவர் அரசு சேவையாளர் என்று கூறப்படுகிறது. அந்த அரசு சேவையாளனுக்கு ஜனாதிபதி என்றால் அந்த ஜனாதிபதியோட தன்னோட துணைவியாருக்கும் அந்த ஜனாதிபதிக்கு என்னென்ன வித சலுகைகள் இருக்கோ அதை பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. அப்படியான ஒரு நடவடிக்கையில் தான் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயத்தை கியூபாவுக்கும் போயிட்டு வரும் பொழுது லண்டனிலே தனது துணைவியக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார் என்று ஒரு பக்கம் வாதம் முன்வைக்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வணக்கம் ராம், வணக்கம் நேயர்களே. முதலாவது, இப்பொழுது
இருக்கிற கேள்வி, இந்த எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளால் பலதரப்பட்ட ரீதியில் இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி சென்றால் அவர் 3 நாள் தங்கினால் இந்த செலவுகள் என்ன அதுகள் என்ற ரீதியிலெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகிறது. ஆனால் இதில் தோழர் சிவலிங்கம் அவர்கள் கூறின ஒரு கருத்து என்னுடைய, அதாவது நாடு ஒரு வங்குரோத்து நிலையில் இருக்கும் பொழுது இந்த 1,66,00,000 உங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தினது நியாயமானதா என்ற கேள்வி இங்கே முக்கியமாக எழுகிறது. ஆகவே அந்த ரீதியில் இவர்கள் உங்களுடைய இந்த அரச பணத்தினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை தங்களுடைய சுயநலமான தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றது இதில் பட்டவர்த்தனமாக தெளிவாக தெரிகிறது. ஆகவே இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த எதிர்த்தரப்பினர் எல்லாரும் இன்றைக்கு இது சம்பந்தமாக இந்த பலவிதமான கேள்விகளை முன்வைக்கிற அரசியலை செய்கிறார்கள் அல்லது தாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதுக்காக இப்படியான அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளுகிறார்களா என்ற கேள்விகளும் எழும்புகிறது. இங்கே ஒரு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால், இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல 9 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் அவருக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிற என்ற குற்றச்சாட்டுன்ற ரீதியிலே அவருக்காக ஆஜராகின அவருக்காக பேசியவர்கள் அவருடைய உடல் நலன் சம்பந்தமாக எல்லா நீதிமன்றத்திலே கருத்துக்களை தெரிவித்த பொழுது அவருக்கான அந்த தேவைகளை ஏன் பூர்த்தி செய்கிறதுக்கு அவர்கள் தவறினார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது அவர் இன்றைக்கு நீர் ஆகாரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை அல்லது அப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவைகள் மறுக்கப்பட்டதான்றது முக்கியமானது. ஆகவே இங்கே எல்லோரும் இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் சித்து விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது மாதிரி தான் எனக்கு படுகிறது. இங்கே இதில் முக்கியமாக நீதிமன்ற நீதவான் இதை 10 மணி மட்டுக்கும் ஏன் தாமதித்தார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆகவே அவர் அவருக்கு ஒரு பெரிய சங்கடமாக போயிட்டு இந்த நீதவானுக்கு இது சம்பந்தமாக தான் என்ன முடிவெடுக்கிறதுன்றது சம்பந்தமாக அவருக்கு ஒரு 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 குழப்பமான நிலைமை ஏற்பட்டதன் காரணமாக அவர் பலரோட அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். அதாவது உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் இவர்களுடைய எல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு பிறகுதான் இவருக்கு பிணை மறுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அதுக்கு முதல் இவருக்கு பிணை வழங்கப்பட்டது என்று சொல்லி கூட சில செய்திகள் வெளிவந்ததும் பின்னாலே அவருக்கு பிணை வழங்கப்படவில்லை என்றதுகளும் வந்தது. இப்போ ஆனால் நான் இன்னொரு கோணத்திலே இதை பார்க்கின்றேன் என்னென்றா, சமீபத்தில் ரிஸ்வின் சில்வா அவர்கள், அதுக்கு முதல் நான் ரிஸ்வின் சில்வா அவர்கள் கூறிய இந்த 15 வருடத்துக்கு தொடர்ந்திருக்க வேணும்ன்றதுக்கு முதல் இந்த ரவுல் ஹக்கீம் தொடக்கம் சுமந்திரன் வரைக்கும் இன்றைக்கு திடீரென ரணிலுடைய வக்காலத்து வாங்குறதுன்றதுகள் இந்த இவர்களுடைய காலத்தில் ரவுல் ஹக்கீம் அமைச்சராக இருந்த பொழுது 2015 இந்த காலகட்டங்களில் 2015 மைத்திரியினுடைய ஆட்சியின் பொழுது ரணிலுடைய காலத்தின் பொழுது இந்த அமைச்சராக இருந்த பொழுது இவர்களுக்கு மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது வேறுபடியும் அதை நான் இப்போ பேசிக்கொண்டிருந்து நேரத்தை மினக்கெடுத்த விரும்பவில்லை. இந்த சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலான சுமந்திரன் அவர்களும் இந்த ஆட்சியினுடைய முதுகெலும்பாக ஆதரவு கொடுத்த நேரத்தில் இந்த கம்பர்லியா திட்டம் என்ற ரீதியில் இவர்களுக்கு பெருந்தொகையான பணம் முதுகை தடவி பணத்தை பெற்றுக்கொண்டார்களே தவிர ஆயிரக்கணக்கான கோடியை இந்த பிணைமுறி என்ற ரீதியில் மோசடி செய்யப்பட்டதுன்னும் பொழுது இவர்களுக்கு இந்த தார்மீக பொறுப்பு இல்லையா? ஏன் இவர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள்? அதாவது ரணிலுடைய முதுகை தடவி காசை பெற்றுக்கொள்றதை தவிர அபிவிருத்தி என்ற பேரில் பெற்றுக்கொண்டார்களோ என்ன விதத்தில் சலுகைகளை பெற்றுக்கொண்டார் நான் அதுக்குள்ள ஆராய்ச்சிக்கு போயில்லை. ஆனால் இதை விட கேவலமான ஒரு தார்மீக பொறுப்புன்றது இருக்கல்லவா, நாட்டை இவ்வளவு தூரத்துக்கு மோசடி ஆயிரக்கணக்கான கோடியை மோசடி செய்ததில் ரணிலுக்கு பங்கு இருக்கு. அதில் அதனுடைய அவரால் நியமிக்கப்பட்டவர் இவ்வளவு பெரிய மோசடியை செய்திருக்கிறார் என்ற இன்றைக்கு வரைக்கும் வாயை திறக்கிறதுக்கு கூட துணிவில்லாத அல்லது சொல்லுறதுக்கு கூட துணிச்சல் இல்லாத ரவுல் ஹக்கீம் தொடக்கம் ரிசார்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சுமந்திரனாக இருந்தாலும் சரி, அனைவருமே இதுக்கு தார்மீக ரீதியான பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இல்லையா? ஏன் வாயை திறக்கவில்லை? இன்றைக்கு ரணிலுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஏன் இவர்கள் முன் வருகிறார்கள்? ஆகவே குற்றம் என்பது இழைக்கப்பட்டிருந்தால்
நாட்டை குட்டிச்சுவராக்கினதில் ரணிலுக்கும் பங்கு இருக்கின்றதை நேர்மையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தார்மீக பலங்கூட இல்லாத தமிழ் அரசியல்வாதிகளும் முஸ்லீம் அரசியல்வாதிகளும் இன்றைக்கு ரணிலுக்காக வக்காலத்து வாங்குகிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா இதை விட கேவலமான அரசியல்வாதிகள் இவர்கள் இல்லை என்றதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதை நாங்கள் அழுத்தமாக கூற வேண்டிய ஒரு பொறுப்பு கொண்டு எங்களுக்கு இருக்கின்றபடியாக இதை நான் இதில் பதிவு செய்ய வேண்டிய காரணம் இருக்கின்றது. அடுத்தது நான் இனி ரிஸ்வின் சில்வாவினுடைய சுருக்கமாக முடித்து விடுகிறேன். இந்த 15 வருடம் என்றது எதிர்கட்சிகளை இல்லாமல் செய்து ஒரு அதிகாரத்தை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் முதல் பலிக்கடா இப்பொழுது ரணில். அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி இங்க பிக்குகள் ரங்க போறார்கள், அது ரெண்டு இல்லை. படிப்படியாக இவர்கள் எல்லோருமே உள்ளதான் போகிறார்கள். நிச்சயமாக நாளைக்கு ரணிலுக்கு பிணை வழங்கப்படும் என்ற அவருடைய உடல்நிலை அது என்ற காரணங்களை வைத்து அவருக்கு பிணை வழங்கப்படும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஏனையவர்கள் போறதுக்கான உள்ளுக்கு போறதுக்கான ஒரு பரீட்சார்த்த நடவடிக்கை தான் ரணிலை கைது செய்து பாருங்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர்கள் உங்களால் கை வைக்க முடியுமா என்று சொல்லி கேட்டவர்களுக்கு எல்லாம் ஒரு சவாலை இந்த அரசு விடுத்திருக்கிறது. அது இந்த திட்டத்தின் அடிப்படை. ரிஸ்வின் சில்வா சொன்ன 15 வருடத்துக்கு தங்களை இவர்களுக்கு எதிரான அனைவரையும் ஊழல்வாதிகள் உண்மையும் அது. ஆகவே இவர்கள் போகப்பட வேண்டியவர்கள் என்று அதில் அரசு தொடர்ந்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது. ஆனால் இது ஒரு சர்வாதிகார நிலைமைக்கு போறதுன்றதுக்கு பதிலாக அவர்களுக்கு இந்த ஊழல்வாதிகளை உள்ளே அனுப்புறது கூட ஒரு தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்களை தயார்படுத்தக்கூடிய அரசியல் சக்திகள் அதுக்கான செயல்பாட்டை செய்வார்களா என்றதை விடுத்து இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேணும், தாங்கள் முதுகை தடவி பெற்றுக்கொண்ட சலுகைகளை தொடர்ந்து பெறுகிறதுக்கான ஆட்சியை கொண்டு வர வேணும் என்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள் என்ற பொழுது இவர்களைப் போல ஒரு கேவலமான அரசியல் செய்கிறவர்கள் வேறு யாராகவும் இருக்க முடியாது. அது ராகுல் ஹக்கீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அரசு தன்னுடைய சர்வாதிகார ரீதியாக தொடர்ந்து இந்த 15 வருடத்துக்கு என்று சொல்லி இந்த சீன ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைகள் இவைகளை மையப்படுத்தி அதுக்கான நகர்வுகளை மேற்கொண்டால் அது ஒரு ஜனநாயக ரீதியாக அனைத்து சமூகமும் அதனுடைய பலனை பெறக்கூடிய அதில் இந்த ஏனைய சமூக தேசிய இனங்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ரீதியில் எப்படி அதை நகர்த்தி செல்லுகிறதுன்றதுக்கான வழியை தேட போகிறார்களான்றதான் இங்கே முக்கியமானது. ஆகவே ஊழல்வாதிகள் உள்ள போகலாம், அவர்கள் இதுக்கு இதை அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறது அல்லது அவர்களுக்கு உடல் நலம் இவைகள் பற்றி பேசுகிறதுன்றதை விட நாட்டிலே ஒரு ஜனநாயக ரீதியான அரசியலை சரியான முறையில் முன்னெடுத்து செல்றதுக்கான ஒரு துணிச்சலை இந்த அரசு மேற்கொள்ளுமா, அதுக்கான வழிகளை உருவாக்க முடியுமா என்ற சிந்தனை போக்கு அனைத்து சமூகத்துக்கும் ஏற்பட வேண்டும். ஆகவே சந்தர்ப்பவாத அரசியலை விடுத்து நாட்டினுடைய நலன் கருதி, நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய நலன் கருதியான அரசியல் நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறதுக்கான துணிச்சல் உள்ள அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்குள்ளே தோற்றுவிக்கப்படுவார்களா என்றதை இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டுமில்லை ஏனைய தேசிய இனங்களும் சிந்திக்க வேண்டிய, அது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, மலையாள மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். அதை அவர்கள் நிறைவேற்றுவார்களா என்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேணும். அதுக்கான உந்து சக்தியை நாங்கள் உருவாக்க வேணும் என்றதுதான் என்னுடைய கருத்து. உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் ரணிலுடைய கைது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய ஆய்வாளர்கள் முன்வைத்தார்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் அவர்களே. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis Forsyth, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.